மடராவை சமாளிக்க ஹஷ்ராமனால தான் முடியும். ஏன்னா மடராவை விட ஹஷ்ராமா பவர்ஃபுல்னு நருட்டோவில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உண்மையானு பார்த்தா அது டவுட்டு தான். ஏன்னா ஒரு கேரக்டரை எவ்வளவு நெர்ஃப் பண்ண முடியுமோ அவ்வளவு நெர்ஃப் பண்ண ஒரு கேரக்டர் தான் மடரா. இந்த நெர்ஃப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மடரா உண்மையாலுமே எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறத வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல இருந்தே ஆரம்பிப்போம். மடராவோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் லிட்டரலி ஆஃப் த சார்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சேஜ் மோடு எவ்வளவு பவர்ஃபுல்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சேஜ் மோட அப்பதான் கத்துக்கிட்டு இருந்த நருட்டோ டன்ஸ் ஆஃப் வெயிட் இருக்கிற ஸ்டாச்சுவை தூக்கி இருப்பான். ஏன்னா சேஜ் மோடு யூசரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை அவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணும். அப்படின்னா ஃபுல்லா சேஜ் மோட மாஸ்டர் பண்ணவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதை விட பல மடங்கு இருக்கும். ஆனா அப்படி ஃபுல்லா சேஜ் மோட மாஸ்டர் பண்ணியிருந்த நருட்டோவையே பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் யூஸ் பண்ணி மடரா ஓவர் பவர் பண்ணியிருப்பாரு. அப்படின்னா மடராவோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு பவர்ஃபுல்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. மடரா எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டான ஷினோபிங்கிறத இந்த ஒரு சீனை வச்சு டிசைட் பண்ணிடலாம். அப்படி என்ன சீனா, நருட்டோ அண்ட் கபுட்டோ எல்லாம் தவம் இருந்து சேஜ் மோட் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சேஜ் மோடுக்கு அவ்வளோ பில்டப் இருந்திருக்கும். இதை ஒரு சில பேர்னால தான் மாஸ்டர் பண்ண முடியும், எல்லாத்தினாலையும் மாஸ்டர் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே மடரா ஹஷாமா கிட்ட இருந்து சேஜ் மோட் ஜுட்ஸுவை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஓ இதுதான் சேஜ் ஜுட்ஸுவா, இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி தான் சொல்லியிருப்பாரு. எனக்கு அங்கேயே சேஜ் மோட் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. அடுத்து மடரா ஒரு பவர்ஃபுல் கென்ஜுட்சு யூசர். இதை நருட்டோ சீரீஸ்ல நிறைய இடத்துல காட்டலினாலும் காட்டின இடத்துல எல்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மிட் ஃபைட்ல ஒருத்தர் கென்ஜுட்சுல போட்டதா இருக்கட்டும், ஒரு காகே கிளாஸ் ஷினோபிய அசால்ட்டா கென்ஜுட்சுல போட்டு அவரை இம்மொபைலைஸ் பண்ணதா இருக்கட்டும். இன்னும் மடரா எவ்வளவு பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு யூஸ்ங்கிறது ஈஸியா புரியணும்னா சுச்சிக்காக மடரா ஃபைட்ல அங்க இருந்த ஷினோபிஸ் கிட்ட மடராவோட ஐஸை மட்டும் பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல இருந்து மடரா எவ்வளவு பவர்ஃபுல் கென்ஜுட்சு யூஸ்ங்கிறது தெரியுது. அடுத்து பேட்டில் சென்ஸ்னு எடுத்துக்கிட்டா அதுலயும் மடரா பவர்ஃபுல் தான். ஏன்னா மடரா வளர்ந்ததே பேட்டில் ஃபீல்ட்ல தான். ஏன்னா மடராவோட சின்ன வயசுல எல்லாம் செஞ்சு விசஸ் உச்சிகாஸ் அடிக்கடி ஃபைட் பண்ணிப்பாங்க. அப்படி பேட்டில் ஃபீல்ட்லேயே க்ரோ ஆன ஒரு கேரக்டர் தான் மடரா. அவரோட பேட்டில் சென்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஐசைட்டே இல்லாதப்போ ஜஸ்ட் சென்சஸை மட்டும் யூஸ் பண்ணி நருட்டோ அண்ட் சாஸ்கேவை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. சக்ரா வைஸ் எடுத்துக்கிட்டாலும் மடரா லிட்டரலி ஒரு பீஸ்ட். ஏன்னா மிச்சவங்கள்ல 1 or 2 minutes சூஸ்னோ யூஸ் பண்ண கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறப்போ மடராக்கு சூஸ்னோ யூஸ் பண்றதெல்லாம் ஒரு மேட்டராகவே இருந்திருக்காது. ஏன்னா மடரா கிட்ட அவ்வளவு சக்கரா இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் மடராவோட ஸ்ட்ரென்த்தை பத்தி பார்த்தோம். ஸோ வாங்க இப்போ மடரா எந்தெந்த இடத்துலலாம் நெர்ஃப் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். மடராவோட பிக்கஸ்ட் நெர்ஃப்னா அது மங்கைக்கு எபிலிட்டிஸ் தான். ஏன்னா உச்சியாஸ்ல இருக்கிற பவர்ஃபுல் கேரக்டர்ஸை பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணது மங்கைக்கு ஷெரிகினோட எபிலிட்டிஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு இட்டாச்சியோட அமட்ராசோ, விட்டோவோட காமுகி, இது எல்லாம் மங்கைக்கு ஷெரிகினோட எபிலிட்டிஸ் தான். இந்த மங்கைக்கு ஷெரிகின் எபிலிட்டிஸை அவங்க கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிட்டா அவங்களோட பவர் டிராஸ்டிக்கா கம்மியாயிரும். ஸோ உச்சியாஸை ரொம்ப ஓபியா மாத்துறதுக்கு முக்கியமா காரணமா இருக்கிறது மங்கைக்கு ஷெரிகின் எபிலிட்டி தான். என்னதான் மடரா ஸ்ட்ராங்கஸ்ட் உச்சிகாவா இருந்தாலும் அவர்கிட்ட இந்த மங்கைக்கு ஷெரிகினோட எபிலிட்டிஸ் இருந்திருக்கவே இருந்திருக்காது. கிஷிமோட்டோ மடரா ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்காட்டி மங்கைக்கு ஷெரிகின் எபிலிட்டிஸும் கொடுத்தா ஆல்ரெடி புரோக்கனா இருக்கிற கேரக்டர் இன்னும் புரோக்கனா ஆயிரும்னு மங்கைக்கு ஷெரிகின் எபிலிட்டிஸே கொடுத்துருக்க மாட்டாரு. எக்ஸாம்பிளுக்கு மடரா கிட்ட சாஸ்கேவோட மங்கைக்கு எபிலிட்டிஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். டைரக்டரா அமட்ராசு சூசனோ தான். அதுக்கப்புறம் ஹச்சிராமா 1000 ஹேண்ட்ஸை கொண்டு வந்தாலும் சரி, 10,000 ஹேண்ட்ஸை கொண்டு வந்தாலும் சரி, ரிசல்ட் நம்ம ஒன்று தான். சரி மங்கைக்கு ஷெரிகினோட எபிலிட்டிஸ் தான் கொடுக்கல, ஆல்ரெடி இருக்கிற ரினியோட எபிலிட்டிஸ்னாலும் யூஸ் பண்ணுவாரான்னு பார்த்தா அதுவும் பண்ணல. நான் எதை சொல்றேன்னா பெயினோட எபிலிட்டிஸ் எல்லாம் மடராவோட ரீனோட எபிலிட்டிஸ் தான். ஸோ பெயினோட எபிலிட்டிஸ் எல்லாம் மடரானாலையும் யூஸ் பண்ண முடியும். 4th கேட் நிஞ்சா வார்ல மடரா ஆல்மைட்டி புஷும் பிளானட்டரி டெவஸ்டேஷனை மட்டும் ஸ்பாம் பண்ணிட்டு இருந்தாவே போதும், அங்க இருந்தவங்க எல்லாம் காலி. அதை விட ஈஸியா எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா மடரா ஜஸ்ட் நாகட்டோ யூஸ் பண்ண சோல் டிராகனை மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா போதும். என்னதான் ஆப்போனன்ட் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் இந்த சோல் டிராகன் அவங்கள ஜஸ்ட் டச் பண்ணா மட்டும் போதும், அவங்க காலி. ஏன்னா இந்த சோல் டிராகன் எல்லா டிஃபென்ஸையும் பைபாஸ் பண்ணிட்டு டைரக்டா ஆப்போனன்ட்டோட சோலை தான் அட்டாக் பண்ணும். இந்த சோல் டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான். அது என்னன்னா அதை விட்டு தள்ளி இருக்கிறது மட்டும்தான். இப்படி நாட்டோ சீரீஸ்லயே இருக்கிற புரோக்கன் எபிலிட்டிஸ் எல்லாம் இருந்தும் இதெல்லாம் மடரா யூஸே பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா ஆத்தர் மடரா கேரக்டரை கிரியேட் பண்றப்போ எந்த ஒரு வீக்னஸும் இல்லாத மாதிரி ஒரு புரோக்கன் கேரக்டரா கிரியேட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் கிஷிமோட்டோக்கே மடராவை எப்படி கொல்லணும்னு தெரியல. ஏன்னா மடராவை கொல்ற அளவுக்கு எபிலிட்டிஸ் வேற யாருக்கிட்டையும் இல்ல. வேற வழியே இல்லாம ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆகணுங்கிறங்காட்டி ஜெட்ஸோ வச்சு கொல்ல வச்சிருப்பாரு. அது ஏத்துக்கிற மாதிரியே இருந்திருக்காது. ஏன்னா எல்லோ ஃபிளாஷ் அட்டாக்கை டாச் பண்ண முடியற மடரா ஹஷிராமாவோட பேஜ் மோட் இருந்தும் பிளாக் ஜெட்ஸுவோட அட்டாக்கை டாச் பண்ண முடியலன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. இதை கிஷிமோட்டோவே ஒத்துருப்பாரு. மடராவை புரோக்கன் கேரக்டரா கிரியேட் பண்ணிட்டு கடைசியில எப்படி கொல்றதுன்னு தெரியாம ஸ்டோரியும் ப்ரோக்ரஸ் ஆகணுங்கிறங்காட்டி அப்படி கொண்டிருப்பேன்னு அவரே ஒத்துருப்பாரு. ஃபைனல் வேலி ஃபைட்ல ஹஷிராமா மடராவை டிஃபீட் பண்ணாரு. ப்ரோ ஹஷிராமா தான் பவர்ஃபுல்னு சொல்றவங்களுக்கு ஹஷிராமாவை காட் ஆஃப் ஷினோபிக்கு பதிலாக காட் ஆஃப் பிளாட் ஆர்மர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபைட்ல ஹஷிராமாவுக்கு அவ்வளவு பிளாட் ஆர்மர் இருந்திருக்கும். பிளாட் ஆர்மர் இல்லாம மடராவுக்கும் மங்கைக்கு ஷெரிகின் எபிலிட்டி
எபிலிட்டிஸ் மட்டும் கொடுத்துருந்தா அங்கே ஃபைட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக மொத்தத்தில் நருட்டோ சீரீஸில் என்னதான் ஓவர்வெல்மிங் பவர்ஸ், ஜூட்ஸுஸ் இது எல்லாமே இருந்தும் அதை ஃபுல் பவருக்கு யூஸ் பண்ண முடியாத ஒரு பாவப்பட்ட கேரக்டர் தான் மடரா. நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோவாக ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஒருத்தர் டாப்பிக்கை மட்டும் கமெண்ட் பண்ணாமல் ஒரு படி மேலே போய் மொத்த ஸ்கிரிப்டையும் அவரே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இந்த வீடியோ ஐடியா கொடுத்த ஐஎம்எலின் அவருக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோவில் நான் வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் மேக்ஸிமம் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பை.